தமிழக மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இறந்து போன வாக்காளர்கள், தவறாக பதிந்த வாக்காளர்கள் ஆகியவை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் நிச்சயமா அதிகமாக இருக்கும். இந்த முறை மக்கள் மாற்றத்திற்கு வாக்களிப்பார்கள். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டு முழு ஊழல் ஆட்சியை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனால இந்த முறை அவர்கள் ஊழலிலிருந்து ஒரு மாற்று கொண்டு வருவதற்கு வாக்களிப்பார்கள். கடன் வாங்குவது தப்பில்லை, அதாவது மாநில அரசு கடன் வாங்குவது தப்பில்லை அப்படின்றது சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அதிகாரிகள் சிதம்பரத்துக்கு பொருளாதாரம் தெரியாது. கடன் எதுக்கு வாங்கலாம்? ஐ எம் ஆல்சோ ஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். பட் அவர் எக்கனாமிக்ஸில் பட்டம் பெற்றவர் இல்லை, வழக்கறிஞர். அவர் எதுக்கு கடன் வாங்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்கலாம். மத்திய அரசே வாங்கியிருக்கு. இருங்க, மத்திய அரசு வாங்கியிருக்கு. மத்திய அரசு எதுக்கு வாங்கியிருக்கு? மத்திய அரசு கடன் வாங்கியிருப்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. நீங்கள் 2014 வரை திரு சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தவரை நீங்கள் எதுக்கு கடன் வாங்கினீங்க? இந்தியா எந்த நிலையில் இருந்தது? இட் வாஸ் ஒன் அமங்ஸ்ட் தி ஃப்ராஜைல் 5, அதாவது நொறுங்குகின்ற 5 பொருளாதாரத்தில் ஒன்று. இன்னைக்கு உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதாரம். வெட்கம் வேண்டாமா? ஒரு வெட்கமே இல்லாமல் ஒருத்தர் கருத்து பேசுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா அது தரங்கட்ட விஷயமா இருக்கும்.